நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். God was very clear. He said, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். repentance உடைய fruit நாம் பார்க்கணும். வேற எல்லாமே வேஸ்ட், எல்லாமே வெறும் வெளி தோற்றமும் மாயமும் கடந்து போகிற புகையை போலவும் இருக்கும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. Luke 3 மூன்றாம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் இணைந்து நம்ம வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? சரி. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். ஆமென். 8வது வசனம் இப்படி சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரிபென்டன்ஸ். இன்னைக்கு வார்த்தையை நான் உங்களோடு பேசுவதற்கு ஷார்ட்டாக பேசி முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி 2 சம்பவங்கள் என்னை ரொம்ப நிறைய கேள்வி கேட்க வைத்த ஒரு சம்பவம். ஒரு வாலிபனில் திருமணமாக என் பிள்ளை இருக்குதான், ஒரு யங் சில்ட்ரன் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் எனக்கு கால் பண்ணி, என்கிட்ட ரொம்ப பேசாத ஒரு பையன், ரொம்ப சர்ச்சுக்கும் வராத ஒரு ஆள் கால் பண்ணி என்னோட பேசி, குடும்பத்தில் இருக்க நிறைய பிரச்சனைகளை ஒரு 10 நிமிஷம் உங்கள்ட்ட பேசணும், அண்ணன் தான் கூப்பிடுவான், 10 நிமிஷம் பேசணும் அண்ணன் அப்படின்னு ரொம்ப நேரம் இதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, நான் எதை பார்க்குறது, ஃபேமிலியை பார்க்குறதா, அம்மாவை பார்க்குறதா, ஒய்ஃபை பார்க்குறதா, நான் இங்கே வேலையில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வேலையில் என்னை அப்படி திட்டுறாங்க, நான் எதை பார்க்குறதாண்ணே அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போய் நான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு கடைசியாக சொன்னேன், ஆனால் பாருங்கண்ணே, காலையில் 5 மணி ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் ஒரே ஜெபம் சவுண்டு தான், ஒரே பாட்டு தான். ஒரு பக்கம் நான் அந்த உறவுகள்லாம் சொல்ல விரும்பலை, ஒரு பக்கம் இவங்க, இந்த பக்கம் ஒரே நைட்டெல்லாம் ஜெபம், காலையில் துதி ஜெபம், இன்னொரு பக்கம் இவா பயங்கர ப்ரேயர், காலையில் எழுந்துச்ச ப்ரேயர், ஒரே ஜெபம், நிறைய ஜெபம் இருக்குது, நிறைய ஸ்தோத்திரம் இருக்குது. ஆனால் என் நிலைமையை பாருங்கள், இன்றைக்கி வீட்டில் ஆண்டவர் ரொம்ப தேடாத ஒருத்தன், ஆலயத்துக்கு ரொம்ப வராத ஒருத்தன், ஆனால் அவனுக்கு ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவனுக்கு இருக்குது. அவ்வளோ ஜெபம், அவ்வளோ துதி, அவ்வளோ பக்தி, அவ்வளோ ஆலயத்தை தேடுறது, எல்லா ஜெபத்துலையும் கலந்து கொள்வது, எல்லாமே இருக்குது. ஆனால் சண்டையும் இருக்குது. ஒருத்தருக்கு சலைச்சல் அவங்க இல்லை அப்படின்னு விட்டு கொடுத்து போகவோ அனுசரிக்கவோ மனதில்லாமல் இருப்பது. அவங்க அன்னைக்கு அந்த, அதாவது மேபி அந்த
ஃபேமிலி பர்சன்ஸ்கிட்ட கேட்டோம்னா அவங்கவுங்களோட சார்பில் இருந்து சில காரியங்களை பேசுவாங்க, நிச்சயமாக பேசுவாங்க. ஆனால் ஓவராலாக யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இருக்கிறார், ஜெபம் இருக்கிறது, ஆண்டவர் இருப்பதற்கான அடையாளம் அந்த குடும்பத்தில் இல்லாமல் போனது. யாரோ ஒரு 3வது மனுஷனுடைய குடும்பத்தை பற்றி பேசும் பொழுது கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய நேரம் நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்பங்களும் அப்படி தான் இருக்குது. We proclaim that we have Jesus, but the marks of Jesus being with us has become irrelevant in our families. சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய ஒரு புக் ஒன்று படிக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் காஸ்பல் வெஸ்ட்லேருந்து நமக்கு வந்திருக்குது. அந்த வெஸ்ட்டில் இருக்க சர்ச்சஸை போய் பார்க்கணும் அவனுக்கு ரொம்ப ஆசை. ஒரு முறை அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. யூரோப்புக்கு அமெரிக்காவுக்கெல்லாம் போனார். போய் அங்கே பார்க்கும் பொழுது ஒரு விஷயம், அவர் வந்திருக்கிறாருன்னு சர்ச்சில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. They had champagne, they had party, they had singing, lots of food. எல்லாமே பார்க்குறாரு. அவர் பார்த்த இயேசுவுக்கும் அங்கே இருக்கிற இயேசுவுக்கும் சம்மந்தம் இல்லாததாக தெரிகிறார். அவரோட வாஞ்சை என்ன வாஞ்சுன்னா, காஸ்பிளே இவங்கள்ட்ட இருந்து நமக்கு வந்திருந்தா அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற வாஞ்சியில் போய் பார்த்துட்டு அந்த இரவு அவர்களோடு பேச சந்தர்ப்பம் கிடைச்சப்போ அவர் சொன்னாரா, நான் இமயமலையில் நிறைய முறை ஏறி இருக்கிறேன், பல ஊர்களுக்கு அந்த இடங்களுக்கு வழியாக கடந்து போய் ஊழியம் செய்திருக்கிறேன். அப்போ சொன்னார், இமயமலையில் இருக்கிற ஒரு ஏரியை நான் பார்த்துருக்கிறேன், பளிங்கு கொப்பான ஒரு ஏரி, மனுஷ செஞ்சாருமே இல்லாத ஒரு ஏரி. அதில் இறங்கி நான் ஸ்நானம் பண்ணி வெளியே வந்தேன். அந்த இடத்துக்கு நான் போனேன்றதுக்கு அடையாளமாக நான் ஒரு கூழாங்கல்லை எடுத்து வந்தேன்னு சொன்னாராம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அந்த கூழாங்கல்லுக்குள்ளே என்ன இருக்கணும்னு பார்க்குறதுக்காக அடித்து உடைச்ச உள்ள ஒரு சொட்டு தண்ணிக்குள்ளே இல்லை அப்படின்னாராம். எல்லாருக்கும் ஆச்சரியம், நேச்சுரல் தானே அது அப்படின்னு. அவர் சொன்னாராம், ஆயிரமான ஆண்டுகளாக டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அந்த கூழாங்கல் அந்த ஏரியின் அடியில் தான் இருந்திருக்கிறது. ஆனால் இவ்வளோ 1000 ஆண்டுகள் ஆகியும் ஒரு துளி தண்ணி கூட அதன் உள்ளே போகாதது ஏனோ சொல்லிட்டு சொன்னாராம், உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு சுவிசேஷம் வந்திருந்தாலும் நீங்கள் எல்லாம் அந்த கூழாங்கல்லுமா தான் இருக்கீங்க. எவ்வளோ காஸ்பலுக்குள்ளே கிரைஸ்டுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் ஐ டோன்ட் see Christ in you என்று அவர் சொன்னார். உனக்குள்ளே நான் கிறிஸ்துவை காண முடியலை. இன்னைக்கு இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இப்போது லூக்கா 3 நம்ம வாசிக்கும் பொழுது அவர் பேசிக்கிட்டே வரும்பொழுது யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தை இது. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, அந்த கனிகள் உங்களுக்காக பேசட்டும், நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள். ஏன்னா ஜீசஸோட மினிஸ்ட்ரி வர டைம்லலாம் என்ன வந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். அந்த சமாரிய ஸ்திரீ உட்பட இந்த கிணறு எங்களுக்கு அவரால் கொடுக்கப்பட்டது, அவரை விட நீங்கள் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தாங்கள் என்ன லீனியேஜில் வந்தோம், யாருடைய நேமில் இருக்கிறோம், அதை தான் பெருசாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போது யோவான் ஸ்நானகன் தான் அந்த முதல் டைம் பல 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் ப்ரொக்ளைம் பண்ணி தைரியமாக சொல்கிறாரு, இதை பாரு, நான் ஏப்ரஹாமுக்கு பிள்ளைன்னு சொல்லிக்காத, ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளையை கல்லுகளில் இருந்தும் கூட கொண்டு வர முடியும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். நீ ஏப்ரஹாமுடைய சைல்டாக இருந்தால் அதற்குரிய வாழ்வை வாழ்ந்து காண்பி என்று ஒரு ப்ரொக்ளமேஷன் அங்கே கொடுக்கறது பார்க்குறோம். So in essence, the words of John the Baptist to us, your life has to make an impact. Especially அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய மாயமான நம்பிக்கைகள் இருந்தது. என்ன அப்படின்னா, எது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக இருந்தால் அது மட்டுமே போதும், அவருடைய பெயர் அந்த சந்ததியில் வந்தவர்கள் என்ற அடையாளமே எங்களுக்கு போதும் என்ற ஒரு வைராக்கியம் இருந்தது. அவருடைய நேம், அந்த ஃபேம், அவருடைய லீனியேஜ், இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. நியாயப்பணமானங்களும் சட்டத்திட்டங்களும் கிட்டத்தட்ட 900-800 சொல்கிறாங்க. அத்தனை அமௌண்ட் ஆஃப் சட்டத்திட்டங்களை ரபிமார்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதுபடி வாழ்ந்தால் போதும், எல்லாத்துக்கும் ஒரு மெத்தடை பைபாஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருந்தான்.
ஆமென். எல்லாருக்கும் ஒரு மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சொல்றாரு, விவாகரத்தை ஆண்டவர் விரும்பவில்லை, உங்க இருதய கடினத்தினால அது வந்துச்சு. அது விவாகரத்து பண்றதுக்கு ஒரு சைட் லைனை பைலாவை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் வயசாகிடுச்சு, அவங்கள பாதுகாத்துக்கணும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட், லாட்ஸ் ஆஃப் மனி, லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் டு டேக் கேர் ஆஃப் ஓல்டு பீப்புள். ஆனால் அதை நீ செய்ய உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா குர்பான் அப்படின்றது காணிக்க. ஒரு குர்பானை நீ ஆலயத்துக்கு நேர்ந்து என் தாய் தகப்பனை நான் கனம் பண்ணுறதுக்கு பதிலாக இதை கொடுக்குறேன் அப்படின்னா அன்னியோடு அவர்களை கனம் பண்ண வேண்டிய கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு ரபிமார்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இட் விச் வாஸ் ஃபார் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு அவுட்டர் ஷெல், கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்ற அவுட்டர் ஷெல் உள்ளத்தில் காணும். இதுவா எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் கேட்டார். நுகத்தடியின் பிணையல்களை கட்டணும், பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வித்தியாசமான உபவாசத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஸோ அவுட்டர் ஷெல்லு கிறிஸ்டியன் அப்படின்ற நேமோடு இருந்தும் இன்வர்ட் டோட்டல் கான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பேசும்பொழுது ஜீசஸ் ஒரு டைம் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல் இருக்கிறீங்க. வெளியே நல்லா பியூட்டிஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கிராஸ் நட்டு வச்சு எல்லாமே அழகாக டைல்ஸ் எல்லாம் பதிச்சிருக்குது. உள்ளேயோ மரித்தோர்களின் எலும்புகளினாலும் அசுத்தங்களினாலும் நிரம்பி இருக்கிறது. அப்போ ஜீசஸ் சொல்கிறப்ப சொன்னார், ஒரு டைம் நீங்கள் ஒரு காணிக்கையை கொடுக்கும் பொழுது அநேகர் செய்வதை போல நீங்கள் மேளத்தை வாசிக்க வச்சு பிபி ஊத வச்சு எல்லாருடைய அட்டென்ஷனையும் கேதர் பண்ணி எல்லாரும் பார்க்கறது போல நீ கொடுக்காத. ஏன் அப்படின்னா இதெல்லாம் அன்றைக்கி நடந்துகிட்டே இருந்துச்சு. இதில் என்ன கொடுமைனா, இப்படியெல்லாம் செஞ்சாதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிது, ஐஸ்வர்யவான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தை எல்லாருக்கும் காண்பிக்க விரும்பினார்கள். ரபிமார்களும் நல்ல தலைமை பதவியில் இருந்தவர்களும் தாங்கள் உபவாசிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் என்பதை எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்க விரும்பினார்கள். அவுட்டர் ஷெல், இன்சைட் there was nothing. On the outer, they looked very pious. To the extent people believed that if you are rich, you are blessed by God. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறனால தான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவன் மேலே இருக்கிறதுனால தான் இவன் இவ்வளவு தூரம் ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யவானை பார்க்கும்பொழுது கடவுளையே பார்க்கறது போல பீப்புள் பார்த்தாங்க. அவுட்டரில் ஒரு ஷெல்லு ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, ஆண்டவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ள மரித்தோரின் எலும்புகளினாலே நிறைந்திருக்கிறது. அப்போது இது பேசும்பொழுது தான் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, மனம் திரும்பினா என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் எல்ஸ் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாய் புரிய பண்ணினார். ஒரு ஆமீன் சொல்லுவோம். God was very clear. He said, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ரிப்பென்டன்ஸ் உடைய ஃப்ரூட்டை நாம் பார்க்கணும். வேற எல்லாமே வேஸ்ட். எல்லாமே வெறும் வெளி தோற்றமும் மாயமும் கடந்து போகிற புகையை போலவும் இருக்கும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அங்கே கேட்குறவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். உன்ட்ட 2 அங்கி இருந்தால் ஒன்று கொடுத்துரு, சாப்பாடு நிறையா இருந்தால் மற்றவங்களுக்கு கொடு. போர் சேவர்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், உன்னுடைய சம்பளமே போதும் ஒன்று இரு, எக்ஸ்ட்ரா யாரையும் எக்ஸார்ட் பண்ணி வாங்காத. அப்போ இன் எசன்ஸ் ஜீசஸ் பார்த்தீங்கன்னா யோவான் பேசும்பொழுது இயேசுவனுடைய பண்புகளை அப்படியே சொல்லி கொடுக்குறார். நீதியை செய்ய வேண்டும், இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கொடுக்க பழகி இருக்க வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது, எல்லார் மேலும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே ப்ரொக்ளைம் பண்ணி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற நமக்கு இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவுட்வர்டி அப்பியரன்ஸ் இஸ் வேஸ்ட், பட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ இன்டர்னல் சேஞ்ச். அந்த வசனங்களில் பேசும்பொழுது கம்பேஷன் எவ்வளோ முக்கியம், ஷேரிங் எவ்வளோ முக்கியம், உன்னுடைய அயலானை நீ பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஹியூமிலிட்டியை குறித்தும் அந்த கம்பேஷனை குறித்தும் ஜஸ்டிஸை குறித்தும் நிறைய சொல்கிறத பார்க்குறோம். அப்புறம் கலேஷியன்ஸ் 5:1 கொரிந்தியர் 13 வரும்பொழுது
ஆண்டவர் இந்த கனிகளை, மனம் திரும்புதலுக்குரிய கனிகள் என்று யோவான் ஆரம்பிக்கிறார். அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதும் பொழுது ஆவியின் கனிகள்னால் அது எப்படி இருக்கும், அன்போட தன்மை எப்படி இருக்கும் என்று நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 13 வரும்பொழுது அன்பு நிறைஞ்சனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நான் ஏற்கனவே நிறைய டைம் உங்களுக்கு ப்ரீச் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன், அனாயிண்டிங் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு டூல். அந்நிய பாஷையை பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், நம்ம ஜெபிக்கும் பொழுது ஹீலிங் நடக்குது, நம்ம ஜெபிக்கும் பொழுது பீப்புள் ஆர் கெட்டிங் டெலிவர்ட். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்தினுடைய ரிசல்ட். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்ததே அதுக்கு தான். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு நாள் போய் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்ப்பு உடையவராய் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் உடையவராக இருப்பார். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நாட்களில் இன்றைக்கி வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்ஸ் வர மாதிரி அப்போல்லாம் இமெயில்ஸில் ஃபார்வேர்டு வரும். அப்போது ஒரு கிறிஸ்டியன் டிவோஷன் ஃபார்வேர்ட் படிக்கும் பொழுது ஐ ரெட் அபவுட் அ ஸ்டோரி விச் வாஸ் வெரி மூவிங். தேர் வர் 3 சேல்ஸ்மென். ஒரு யூஎஸில் அவங்க ஒரு இடத்துல சேல்ஸ் பிச்சிங்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு ஓடணும். ஏற்கனவே லேட்டாக வந்துட்டனால ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடுறாங்களாம். அப்போ போயிட்டு இருக்கும்பொழுது வழியில் there was a blind girl who was selling apples. போகிற அவசரத்தில் ஒருத்தனுடைய பேகு தட்டி அந்த ஆப்பிள் கூட கீழே விழுந்து இட் வாஸ் ப்ரோன் ஆல் ஓவர். போகிறவங்களாம் மிதிக்கிறாங்க, தாண்டி போகிறாங்க. ஓடிட்டு இருக்கவன் திரும்பி பார்த்த உடனே ஒரு காட்சி அவன் உள்ளத்தை உடைக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த குருட்டு பொண்ணு முழங்கால் போட்டு தடவி ஆப்பிளை தேடி எடுத்துட்டு இருக்கிறா. ஹீ சா. அதுக்கப்புறம் அவனால் செயல்பட முடியல. நிறைய பேர் அதை கண்டும் காணாதமாக போகிறாங்க. பீப்புள் ஆர் இன்டிஃப்ரெண்ட். அப்போ இவன் ஒருத்தன் ஸ்டாப் பண்ணுறான். அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு வரைக்கும் ஃப்ளைட் இல்லைடா அப்படின்னு. அவன் சொல்கிறான், நீங்கள் போங்க, இறங்கினோடனே என் ஒய்ஃப் கால் பண்ணி நாளைக்கு நான் வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிட்டு இவன் ஓடி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஆப்பிள்ஸை கேதர் பண்ணி அவளோட பேஸ்கெட்டில் வச்சு கொடுத்துட்டு சொன்னான்னா, ஐம் வெரி சாரி, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் தொகையும் எடுத்து கொடுத்து, நிறைய ஆப்பிள்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. அந்த ஏற்கனவே கண்ணு தெரியாத அந்த பொண்ணு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாள், ஹெல்ப்லெஸ்ஸாக. அப்போது இவன் இதெல்லாம் செய்த உடனே அதை அறிந்து கொண்டு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கேள்வி அவனை பார்த்து கேட்டாலாம். ஆர் யூ ஜீசஸ் அப்படின்னு கேட்டாலாம். ஆர் யூ ஜீசஸ்? He says, I froze. I couldn't do anything else. I froze. She asked me, are you Jesus? ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இரக்கமும் இவ்வளோ மன்னிப்பும் இவ்வளோ தூரம் உதவி செய்கிற தன்மையும் உடையவராய் ஒருத்தர் இருந்தால் அது இயேசுவாக தான் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறா. அப்போது அந்த இயேசுவின் தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ண ஒரு மனுஷனை பார்த்து ஒருத்தன் கேட்குறாங்க, ஆர் யூ ஜீசஸ்? ஆர் யூ ஜீசஸ்? இன்றைக்கி நம்ம ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம், இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் நம்மளை தான் ஜீசஸாக வச்சுருக்கிறார். எதுவுமே புரியுது நான் சொல்கிறது? நிறைய இடங்களில் இந்த உலகத்திற்கு இயேசுவாய் ஆண்டவர் நம்மை தான் நிறுத்தி இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய சொற்களும் செயல்களும், the way we conduct business, the way we handle our family affairs, the way we are pious, the way we celebrate Jesus, இது எல்லாமே நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நம்ம தான் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து நம்முடைய எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்து நிறைய நேரங்களில் நம்முடைய சொற்களினாலும் செயல்களினாலும் கிறிஸ்துவை ஆமோதிக்கிறவர்களா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவரை அவமதிக்கிறவர்களா இல்லாமல் இருந்தால் போதுமே. நிறைய நேரங்கள் நம்முடைய செயல்களினால அவரை நாம் அவமதிக்கிறோம். ஆவின் கனிகளை நம்ம காண்பிப்பதில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை திருப்புவோமா? எபிரேயர் 11 அந்த விசுவாசி என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? எபிரேயர் 11 எடுத்துக்கோங்க. ஒன்றுலேருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம்.
விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்றும் சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், ரிப்பெண்டன்ஸோட ஃப்ரூட்ஸ் நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது நிறைய காரியங்களை குறித்து பேசலாம். இன்னைக்கு தேவனுடைய அன்பையும் கம்பேஷனையும் பிரதிபலிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியமாய் நான் உங்களோடு முன்னிறுத்த விரும்புவது என்ன என்றால் விசுவாசமும் விசுவாசத்தினால் நிறைந்த வாயின் வார்த்தைகளும். விசுவாசமும் விசுவாசத்தினால் நிறைந்த வாயின் வார்த்தைகளும். இங்கே வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படாதவையினாலே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. What we see is created by the unseen. Now, if you have that kind of faith in you, hallelujah, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் உடையவனாய் நான் இருப்பேன் என்றால், அந்த தேவ விசுவாசத்தின் வெளிப்பாடாய் என்னுடைய செய்கைகளும் இருக்கும், என்னுடைய வார்த்தைகளும் இருக்கும். தேவ விசுவாசத்தின் செயல்பாடாய் என்னுடைய வார்த்தைகளும் இருக்கும், என்னுடைய செய்கைகளும் இருக்கும். When I am a person filled with the word of God and when I face dire circumstances, what will happen is, என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆண்டோடைய வார்த்தைகள் என்னிலிருந்து வெளிப்பட்டு ஒரு ரேமாவாய் எனக்குள்ளேருந்து வெளியே வந்து என் சூழ்நிலைகளை மாற்றுகிறதாக அது அமையும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். திரும்பி அதோட கனெக்ட் பண்ணுறேன். when we repented and when we were redeemed, மனம் திரும்பி நம்ம இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட உடனே வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த புது சிருஷ்டியின் அடையாளங்கள் எல்லாம் நம்ம மேலே வருகிறது. அந்த புது சிருஷ்டியில் ஒன்று என்னன்னா, அவன் தேவனை போல விசுவாசத்தை பேச அறிந்திருக்கிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய திங்கிங், நம்முடைய டிக்ளரேஷன் எவ்வளோ முக்கியன்றது ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டேன். ஐ மீன், ஒரு டைம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்கோப்பில் எங்கள் வீடு மணிப்பாக்கமில் இருந்தது. என்னுடைய மகள் கேரன் வாஸ் a ஸ்மால் பேபி. அந்த டைமில் she became very ill. அப்போது திரும்ப டெஸ்ட் பண்ணுறோம், போயிட்டு வரோம். அப்போது டாக்டர் சொல்லி அனுப்புகிறாங்க, இது நாளைக்கும் ஃபீவர் பர்சிஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நிமோனியாவாக தான் இருக்கும். ஏன்னா டெஸ்ட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது, ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு அனுப்புகிறாங்க. அன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். ஒரு 11 மணி வாக்கில் என்னோடய மனைவிட்டிருந்து கால் வருது, பயங்கர ஃபீவர் கொதிக்குது அப்படின்னு. அப்போது டாக்டர் சொன்னது போல் நிமோனியாவை தான் இருக்கும் போல். அப்போ நான் ஆஃபீஸில் லீவ் அப்ளை பண்ணிட்டு வெளியே அந்த காரில் ஏறி உட்கார்றேன். ஒரு பயங்கர பக்தி வைராக்கியம் உள்ளத்தை பிடிக்கிறது. அப்போது எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி வரும்பொழுது டோன்ட் அக்செப்ட். ஐயோ இப்படி வந்துருச்சா, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற லெவலுக்கு போகாத, அதை எதிர்த்து நெல்லு அப்படின்னு எங்கள் பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ அது ஞாபகம் வருது எனக்கு. அப்போ நான் ஃபோனில் இருந்துட்டு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி அழுக வருது. ஆனால் அந்த வார்த்தையோடு சொல்கிறேன், நோ பாப்பு, வி வில் நாட் அக்செப்ட் திஸ், வி டோன்ட் அக்செப்ட் திஸ் சிக்னஸ். இல்லை அப்படின்னு அந்நிய பாஷை பேசிகிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறேன். பிள்ளைய வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அட்மிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே எங்கள் ஐசக் ஒரு டைம் பயங்கர நிமோனியாவில் இருந்து 30 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த அனுபவம், மறக்க முடியாத சில நாட்கள் அதெல்லாம். அதனால் எங்களுக்கு அதோட தீவிரம் என்னன்னு தெரியும். we were worried, we were praying. ஆனால் இந்த ஒரு ப்ரேயர், we will not accept it, we will not accept it. 11-11:30 மணி ஆகுது நைட்டு. நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம். அப்போது திடீர்னு ஒரு கமோஷன் இந்த ஹாஸ்பிட்டல். அப்போ திடீர்னு இப்படி என்ன நடக்குதுன்னு தெரியலனப்போ ஒய்ஃப்ட்ட நான் வெளியே நின்றுருந்தேன். நர்ஸ் சொல்கிறாங்க, பிள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டார் டாக்டர், கூட்டிகிட்டு போயிடுங்க வீட்டுக்கு. என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தா,
குழந்தைங்க நிறையா இருக்குது ஹாஸ்பிட்டல். ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் யாரோ 1-2 பிள்ளைங்களுக்கு வர ஆரம்பித்தோன்னா டாக்டர்ஸ் டிசைடட் இது ஸ்ப்ரெட் ஆயிரும், எல்லா பிள்ளைங்களும் டிஸ்சார்ஜ் பண்ணிடு. நிமோனியா இருந்துச்சு, ஆனால் குறைஞ்சது 10 நாள் அட்மிஷன் பண்ணுன்னு சொல்ல அதே நைட்டு கர்த்தர் எங்களை ரிலீஸ் பண்ணார். ஸ்தோத்திரத்தோட வீட்டுக்கு வந்துட்டோம். மெடிக்கேஷன், ஜபம். 2வது நாள் 3வது நாள் ஷி கம்ப்ளீட்லி இம்ப்ரூவ்டு. திருப்பியும் போய் ரிவ்யூ போய் பார்த்தா ஒன்றுமே அதுக்கு ட்ரேஸே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், நீ அக்செப்ட் பண்ணாமல் நிறுத்தினா வேதம் சொல்லுது, நீ இந்த பூமியில் எதை கட்டுறியோ கட்டப்பட்டிருக்கும், எதை நீ கட்டவிழ்க்கிறியோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? அல்லேலூயா. ஸோ அன்றைக்கி ஃபெய்த்தை பேசுகிறதுக்கும் ஃபெய்த்லேயே நிற்கிறதுக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சார். அல்லேலூயா. ஃபெய்த் இஸ் நாட் டினையிங் ஃபேக்ட்ஸ். த சிக்னஸ் வாஸ் ரியல். The medication she has to take was real. எல்லாமே ரியல். ஆனால் ஃபெய்த் அப்படின்னா அந்த ரியாலிட்டிக்கு மேலே கர்த்தர் சொன்னதை சொல்லி அந்த ரியாலிட்டியை சப்ரஸ் பண்ணுறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தில் உரைப்பது. அப்போது எபிரேயரில் தான் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறோம் என்று விசுவாசித்து அவரிடத்தில் சேர வேண்டும். நான் ஆண்டோட வசனங்களை டிக்ளேர் பண்ணும்பொழுது அது வெயின் ரெப்புடேஷனாக இல்லை, இந்த ரேமா வேர்டுக்கு ஆண்டோட பலனை கொடுப்பார் என்று விசுவாசித்து பேச வேண்டும். ஒவ்வொரு சண்டேவும் நம்ம ஆஃபரிங் டிக்ளரேஷன் வாசிக்கிறோம். எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் தெரியுமா ஒவ்வொன்றும். என்ன பிரச்சனைனா ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ட். நிறைய நேரம் சொல்லி 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 பழகினால அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் ஓப்பன் பண்ணோன்னு எண்டு வரைக்கும் ஓடிடுது தானா. பட் ஒவ்வொரு வார்த்தையும் ரிமெம்பர் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். அல்லேலூயா சொல்கிறேன். அதனுடைய பலனை நிச்சயமாக அடையும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போது மனம் திரும்பி ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாயின் வார்த்தைகள் விசுவாசம் நிறைந்தவர்களாய் தான் இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? விசுவாசம் மற்ற வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. உங்க வாயின் வார்த்தைகள் கிருபையுள்ளதாக இருக்கட்டும் என்று கொலோசியன்ஸ்ல வாசிக்கிறோம். நீ பேசுகிற வார்த்தைக்கு ஜீவன் உண்டு என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டோட நாமத்தாலே சொல்றேன், if you are redeemed by the Lord, you have the living God, the Holy Spirit within you. நீ பேசுகிற காரியத்தை கர்த்தர் அப்படியே ஆமோதிக்க பண்ணுவார். அப்படியே ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வர பண்ணுவார். மனம் திரும்புதலுக்கான கனியில முக்கியமான கனி, நீ விசுவாசம் உடையவனாய் இருந்து விசுவாசித்து பேசு, உன் விசுவாசத்தின் படி நட. ஒரு ஆமென் சொல்லுவான். உன் விசுவாசத்தின் படி நட. அந்த விசுவாசத்தின் செய்கைகளுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். உன் விசுவாசத்தின் அறிக்கைக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒர்க் பண்ணுற இந்த காலத்தில் தைத்து வைப்பேன். தைத்து வைக்கும் போது நான் ஒரு கால்குலேஷன் போட்டு 10% மேலே வைப்பேன். கொஞ்சம் சுயநலமான ஒரு திங்கிங் தான். அடுத்த டைம் அந்த இன்க்ரிமெண்ட் வரும்பொழுது இதை மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு கால்குலேஷனோட. பட் ஏன்னா ஐ ஹேட் ஃபெய்த் இன் த லார்ட் தட் ஹீ இஸ் கோன் டு இன்க்ரீஸ் மீ. ஸோ அதனால் என்னுடைய ஃப்யூச்சர் பிளெஸ்ஸிங் இப்போவே வைக்கிறேன் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெய்த் தான். நான் சொல்கிறேன், யுவர் ஃபெய்த் ஹேஸ் டு பி எக்ஸசைஸ்ட். இட் ஹேஸ் டு பி ஷோன் அவுட் சைட். இட் ஹேஸ் டு பி ஸ்போக்கன். காண்கிறவைகளை பேசி பிரயோஜனம் இல்லை. காண்கிற எல்லாமே காணாதவைகளால் உண்டாக்கப்பட்டது. அப்போது ஏனாக்கியரின் புத்திரரை கண்டோம், வானலாவி உயர்ந்த மனிதர்களை கண்டோம். அவங்களோட ஒரு பொமகிரானட் இவ்வளோ பெருசாக இருக்குது. மெய்யாகவே பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். ஆனால் அந்த ஆனால தான் கிறிஸ்தவனோட பிரச்சனையாக இருக்குது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தான், ஆனாலும் பாஸ்டர் ஆண்டவர் ப்ராஃபட்டிக்காக எஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் பாஸ்டர் அந்த ஆனால தான் நம்ம பிரச்சனையே. அவன் பார்க்கிறத அப்படியே வந்து சொன்னான், பொய் சொல்லலை. அவன் பார்க்கிறத பேசினான். அவனுடைய ஃபெய்த் வந்து அவனுடைய ஐஸில் பார்க்கறது தான். ஆனால் ஜாஷுவாவும் கேலேபும் அதே தான் வந்து பார்த்தாங்க, அதே ஆனால் பேசலை. அவன் பேசினது, கர்த்தர் நமக்கு பெரிய இடத்த வச்சிருக்கிறாரு, பியூட்டிஃபுல்லான பிளேஸ், லவ்லியான பிளேஸ், உடனே போய் சுதந்திரித்து கொள்ளலாம் வாங்க அப்படின்னா, அவன் பேசினது தன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் யார் என்ற ஆதாரத்திலிருந்து பேசினான். One person speaks the reality, the other person speaks God's words over the reality.
எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஒருத்தன் நிதர்சனமானதை பேசுகிறான், ஒருத்தன் இந்த நிதர்சனத்தின் மேல ஆண்டவர் செயல்பட்டா எப்படி இருக்குமோ அதை பேசுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஜீவனை பேச கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மனம் திரும்பினேன் என்று சொல்லியும் வெத்து வேட்டா சுத்திட்டு இருக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. I can name myself Christian. I can have a Christian face cut. I can use Christian jargons. But if faith is not inside my heart, என் உள்ளம் விசுவாசத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் நிறைந்து நான் விசுவாசித்ததை பேசி அதன் மேல தைரியமாய் பிடித்து கொண்டிருக்கிறவனா நான் இல்லை அப்படின்னா என்னுடைய அவுட்டர் ஷெல் வேஸ்ட். நீ ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னு சொல்றது வேஸ்ட், நீ கிறிஸ்தவன் என்று சொல்வது வேஸ்ட். கனியை பார்க்கணும். கர்த்தர் சொல்றது தான், கனியை பார்க்கணும். அந்த கனிகளை குறித்து நிறைய பேசிட்டே போகலாம், ஃப்யூச்சரில் பேசுவோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உன் வாயின் வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கட்டும். நீ பேசுகிற வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இரு, அதில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஆமென். கடந்த வாரம் இந்த ஒரு 2-3 வீக்ஸாக ஆண்டவர் இந்த வேர்ட்ஸை பற்றியே தான் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கார். எல்லா வெனஸ்டே மீட்டிங்ஸ்லையும் ஃப்ரைடே கேதரிங்ஸ்லையும் we been only meditating on the word, the power of your tongue. Hallelujah. Today let me remind you, there is power in your tongue. நீ சபித்துக் கொள்வதும் ஆசீர்வாதமாக இருப்பதும் உம்முடைய கரத்தில் இருக்குதான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் ஆண்டவர் சொன்னாரு, அதாவது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, நீ விரும்புகிறது படியே உனக்கு ஆகும். ஹல்லேலூயா. அந்த வேர்ட்ஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாட் யூ லவ் இஸ் வாட் யூ வில் கெட். ஆர் யூ லவ்விங் லைஃப் ஆர் ஆர் யூ லவ்விங் டெத்? எதை விரும்புகிற, உன் இருதயம் எதை ஆலோசிக்கிறது, உன் இருதயத்தில் என்ன நிரம்பி இருக்கிறது, அதுதான் வெளியே வரும், அதுதான் உனக்கு கிடைக்க போகிறது. அதனால் இன்னைக்கு வசனத்தை நிரப்புவோம், விசுவாசத்தினால நிறைவோம். அல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஏதாவது செய்து முடிப்பார். கொஞ்சம் பேரை கொண்டோ அதிகம் பேரை கொண்டோ அவரால் முடியும். அல்லேலூயா. என் வியாதியை மாற்ற அவரால் முடியும். அவர் தழும்புகளால் நான் குணமாகி இருக்கிறேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் ஏற்படுத்துவார். ராஜாக்களின் இருதயங்களே நீர்க்கால்களை போல திருப்புகிற ஆண்டவர். ஒரே இரவில் யூதர்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்தை தலைகீழாய் மாற்றினவர் என்னுடைய ஆண்டவர். சிறையில் இருந்த ஒரு மனுஷனை ஒரு இரவில் ஆண்டவர் எகிப்துக்கு பிரதமராய் மாற்றினது நம்முடைய கர்த்தர். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. இந்த விசுவாசம் உன் உள்ளத்தை பிடித்திருக்கட்டும். அந்த விசுவாசத்தை பேச ஆரம்பி. அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார்.